மறக்க முடியாத மருத்துவர்கள் அப்படின்னு பேச போறேன். இந்த மறக்க முடியாத மருத்துவர்கள் பேசும்போது அதிலே நான் குறிப்பிட்டு என்ன பண்ண போறேன்னா, உங்க எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டர்ஸ் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய டாக்கா இருக்க போகுது. ஏன்னா நம்ம இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜ் முன்னாடி ஒருத்தரோட ஸ்டாச்சு இருக்குது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை யாருன்னு கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதை பார்த்துருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதனால என்னுடைய டாக்குடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டாக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஏன் மெடிக்கல் ப்ரொஃபஷன்லாம் நிறைய பண்ண முடியும், மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஏன் இன்னைக்கும் தேவை இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இன்ஜினியரிங் படித்த எங்களுக்கும் உங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம் நான் பார்க்கறது என்னன்னா, லைஃப்ல 2 விஷயம் இருக்கு, பிழைப்பு அழைப்பு. பிழைப்புங்கிறது வயிற்று பொழப்புக்காகவோ இல்லை வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிறதுக்காகவோ வாழ்ற ஒரு வாழ்க்கை. அழைப்புங்கிறது எனக்கு பிடிச்ச பேஷனையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேஷனையோ பர்சீவ் பண்றது. இது 2ம் மீட் பண்றது நிறைய பேருக்கு நடக்கிறது கிடையாது. பட் பிழைப்பும் அழைப்பும், தட் இஸ் போத் யுவர் லைஃப் உடைய சாதாரண நீட்ஸ்க்கான அந்த பிழைப்பு, அதே சமயம் உங்க பேஷன், 2மே மீட் பண்ற ஒரு ப்ரொஃபஷன் டாக்டர் ப்ரொஃபஷன். அப்ப உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? இப்போ நீங்களாம் கெடாவரை எடுத்து இப்படிலாம் டிசெக்ட் பண்ணி பண்றீங்க இல்லைங்களா? இந்த கெடாவரை ஒரு காலத்தில் கிடைக்காது, பணத்தை ஈஸியாக கிடைக்காது. கிடைக்காதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் போய் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் என்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடப்பாறையை கொடுத்து கொண்டு போய் உனக்கு பணத்தை குழி தோண்டி எடுக்க துப்பு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படியுமே நிறைய பேர் படுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டோட நைட்டாக கிளம்பி, ஹண்டர்லாம் அப்படி தான், அவர் தான் ஃபாதர் ஆஃப் அனாட்டமின்னு நினைக்கிறேன், நைட்டோட நைட்டாக கிளம்பி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூக்கில் போடுறாங்கல்ல அந்த பணம் அங்கே கீழே இருக்கும், அந்த பணத்தை தூக்கிட்டு டிசெக்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த அளவுக்கு இது மோசமாக போகுதுன்னா, வில்லியம் ஹார்வேன்னு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா, அவர் டிசெக்ஷனுக்கு பாடியே கிடைக்காம போய் செத்து போன அப்பா செத்து போன தங்கச்சி இவங்க 2 பேர் பாடியை டிசெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இது யார் பெட்டர் பிளேஸ் நினைக்கிறேன் நான். அப்ப அப்படி கிடையாது. அது கூட பரவாயில்ல, இன்னும் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. எட்வர்ட் ஜென்னர் தெரியலையா? எட்வர்ட் ஜென்னர் இஸ் நோன் ஃபார் இஸ் வேக்சினேஷன். எட்வர்ட் ஜென்னர் அந்த லேடிஸ் யார் யாரெல்லாம் அந்த பசு அம்மா போட்ட அந்த பசுமாட்டை ட்ரீட் பண்றாங்களோ அந்த லேடிஸ்க்கு ஸ்மால் பாக்ஸ்னு சொல்ற பெரியம்மை வரலன்னு கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு வேக்சின் டெவலப் பண்றாரு. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மருந்தை ஒரு குழந்தைகிட்ட டெஸ்ட் பண்றாரு. ஆனாலும் ஜென்னருக்கு ஒரு சின்ன கில்ட், இதை ஒரு குழந்தைக்கு மட்டும் டெஸ்ட் பண்றமே, அந்த குழந்தை இறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய 10 மாத குழந்தைக்கும் அந்த வேக்சினேஷனை போட்டு டெஸ்ட் பண்ணார் தான் ஜென்னர். அப்படி பண்ணி தான் இன்னைக்கு ஸ்மால் பாக்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா எராடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. There is a person called as Jonas Salk. You would read about oral polio vaccine and another what do you call ஒரு இன்ஜெக்ஷன்ல ஒரு வேக்சின் இருக்கு, ஐபிவி நினைக்கிறேன். 2 வேக்சின் இருக்கு. இந்த ஓரல் போலியோ வேக்சினை 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஜோனஸ் சால்க் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். இந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில் 45,000 கிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு போலியோவில் அஃபெக்ட் ஆகுறாங்க. இவர் கண்டுபிடிச்ச வேக்சினை போட்டதுக்கு அப்புறம் 900 அந்த நம்பர் குறையுது. ஜோனஸ் சால்க் இதை பேட்டன் பண்ணியிருந்தா வருஷம் crores and crores of dollars ஏர்ன் பண்ணியிருக்கலாம். சால்க்கை பார்த்து கேட்குறாங்க, சால்க் கோடி ஏர்ன் பண்ணிருக்கலாம், நீங்க என்ன முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோனஸ் சால்க் சொல்றாரு, உலகத்திற்கே ஒளி தருகிறதே சூரியன், உலகத்திற்கே ஒளி தருகிறதே சூரியன், அந்த சூரியனை யாரும் காப்புரிமை செய்யவில்லை, பல கோடி குழந்தைகளுக்கு உயிர் தரப்போகிற இந்த மருந்தையும் நான் பேட்டன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஜோனஸ் சால்க்கால தான் எனக்கு இந்தியா மாதிரி பல நாடுகள் பாத்தீங்கன்னா போலியோ ஒழிக்க முடியும். இதை விட உங்களுக்கு இக்னஸ் செமல்வைஸ் ஒருத்தர் இருந்தார். இக்னஸ் செமல்வைஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஜெர்ம் தியரிலாம் தெரியாது. இந்த இக்னஸ் செமல்வைஸ் என்ன பண்றாருன்னா, இந்த நீங்க சைல்டு பெட் ஃபீவர்னு சொல்லுவீங்களா, பியூரிபரல் ஃபீவர், செப்டிசிஸ், உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சைல்டு பெட் ஃபீவர் அந்த அம்மாக்களுக்கு வரும். இந்த சைல்டு பெட் ஃபீவரால நிறைய லேடிஸ் இறந்து போறாங்க, பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ். இது என்னன்னா, ஆஸ்திரேலியா வியன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ஒரு இறந்து போன லேடிய போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெக்னென்ட் லேடிஸை ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய லேடிஸ் இறந்து போறாங்க. ஆனா இந்த மிட்வைஸ் சொல்லுவோம்ல, நம்ம இந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, இந்த மிட்வைஸ் அவங்க ட்ரீட் பண்ண லேடிஸ் பாத்தீங்கன்னா சேஃபா இருந்தாங்க. ஏன்னா they don't do postmortem. then he says that டாக்டர்ஸ் கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்ஸ் ஏதோ நடக்குது, so it is better to hand wash. he didn't know germ theory, he just said hand wash பண்ணனும். அன்னைக்கு அது ஆஸ்திரியா, இவர் ஹங்கேரி நாட்டுக்காரர், இவர் ஜீவ், யூதரா இருந்தவங்க கேவலமா பார்ப்பாங்க. இவர் சொன்னதை யாரும் கேட்கல. ஆனா ஹேண்ட் வாஷ் பண்ணனா பல பேர் உயிர் பிழைக்கிறது நடக்குது. பட் இவரை முட்டாளுங்கிறாங்க, பைத்தியங்கிறாங்க. இவர் ரொம்ப சண்டை போட்டு வேலையை விட்டு வெளியே போறாரு, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க.
அங்க போயும் திட்டுறாரு, அங்கேயும் போய் சண்டை போடுறாரு, அடிச்சே கொண்டுறாங்க. ஹேண்டை வாஷ் பண்ணா பல கோடி பெண்கள் காப்பாற்றப்படுவாங்கன்னு சொன்ன செமல் வயசை அடிச்சு கொண்டுட்டாங்க. ஒரு ஹேண்ட் வாஷிங் நடந்த கொடுமை இது. 60 வருஷம் கழிச்சு லூயிஸ் பாஸ்டர் வந்து ஜெர்ம் தியரியை ப்ரொபோன் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகம் ஹேண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்குது. மருத்துவர்களே, உங்களுடைய காலத்தில் நீங்கள் காண்கிற கனவுகள் உண்மையாகாமல் போகலாம். ஆனால் உங்களை காலங்கள் கடந்து யாரோ ஒரு நினைவு கூறுவார்கள், பல ஒரு உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதற்கு மகத்தான எடுத்துக்காட்டாக இக்னஸ் செமல்வைஸின் வாழ்க்கை இருக்கிறது. இனிமேல் நீங்கள் எப்போதெல்லாம் குளோரின் போட்டு கையை கழுவ சொல்றாரு. ஏன்னா குளோரின் போட்டு தான் ஸ்மெல் வராது. குளோரின் போட்டு கையை கழுவும் போதெல்லாம் you should remember it is the death of one person, it is the sacrifice of one person அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். இப்போ நான் எம்எம்சி வர போறேன். இப்போதான் இன்னும் ஃபுல்லா எம்எம்சி தான் மெஜாரிட்டி. உங்க காலேஜுடைய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கருப்புல ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்தியாவுடைய ஏன் உலகத்துடைய முதல் பெண் மருத்துவர் இங்க படிச்சாங்க அப்படின்றது. அது உலகத்துடைய முதல் பெண் மருத்துவர் கிடையாது. ஒரு உலகத்துடைய ஒரு 10 மருத்துவர் கூட லேடி இருப்பாங்க. அந்த லேடி பேர் வந்து மேரி ஆன் டக்கோம் கேர்லிக். இந்த என்ன விஷயம்னா, இந்த பொண்ணுக்கு வந்து 30 வயசு. இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஜோசப் பிரேயர் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஆர்டிகல் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் லேடிஸ் வந்து ஆம்பளை ட்ரீட் பண்றாங்க. நீங்க யோசிங்க, நான் சொல்றது 1872ல 1870ஸ்ல லேடிஸ் வந்து போய் ஆம்பளை பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இல்ல ஆம்பளை பிரெக்னன்ட் பார்க்குற வாத்தியார் கிட்டயோ டாக்டர் கிட்ட வந்து உடம்ப காட்ட மாட்டாங்க. பிரெக்னன்சி இஸ் சம்திங் இன்டிமேட். அதனால நிறைய லேடிஸ் வீட்லயே பிரசவம் பார்த்து இறந்து போறாங்க அப்படின்னு பிரேயர் எழுதுறாரு. இந்த அம்மாவுக்கு 30 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, நர்ஸா என்ரோல் பண்றாங்க. நர்ஸா என்ரோல் பண்ணி கத்துக்கிறாங்க எல்லாம். இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, there is a person called as Edward Balfour. இவர் இங்க சர்ஜன் ஜெனரலா இருக்காரு. another person called as Fernell, இவங்க பிரின்சிபலா இருக்காரு. இந்த Fernell Balfour இவங்க 2 பேர்கிட்டயும் போய் நான் டாக்டர் ஆகணும்னு கேட்கறாங்க. எந்த வருஷம் 1872. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நிறைய பேர் டாக்டர் இருந்திருக்காங்க. ஆனா இந்தியாவில் யாரும் என்டையர் யூரோப்ல யாரும் லேடி டாக்டர் இருந்தது கிடையாது. 1872ல ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, எடுத்துக்கல. 1874 இந்த லேடியை டாக்டர் ஆகுறாங்க. அதாவது எம்பிபிஎஸ்ல என்ரோல் பண்றாங்க. நீங்க கவனிக்கணும், இன்னைக்கு இந்த கிளாஸ்ல 50-50 இருக்கீங்க பொண்ணு பசங்க. அன்னைக்கு ஒரே லேடி. there is a professor called Branford. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இங்க பார், நீ வார்டுல சுத்து நட, அதை என்னால ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் உனக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இப்படி சொன்னதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒயிட், பீலே, மிக்சல்னு 3 லேடிஸ் ஜாயின் பண்றாங்க. இந்த 4 லேடிஸும் மெடிசன் படிக்கிறாங்க. இந்த 4 லேடிஸ்ல ஒயிட், பீலே அண்ட் ஆன், மேரி ஆன், இவங்க 3 பேரும் எமர்ஜென்ஸ் டாப்பர் ஆஃப் த என்டையர் பேட்ச். நான் சொல்றது 1880 நடக்குது. இது இல்ல விஷயம். இந்த மேரி ஆன் வந்து டாக்டர் ஆகி இங்க இருக்கிற லேடிஸ்லாம் ட்ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு பிரிட்டனுக்கு போறாங்க. குயின் எலிசபெத்தை பாக்குறாங்க. இப்ப நாமெல்லாம் போயிட்டு ஒரு பிரதமரை பாக்குறோம், இல்ல ஒரு ஜனாதிபதியை பாக்குறோம்னா அவங்க ஒரு கடவுள் மாதிரி வர கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணுங்கிறத நான் பண்றேங்கிறாங்க. நம்ம உடனே என்ன கேட்போம், சார் எனக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு பிரசிடென்ட் மெடல் அப்படி கேட்போம். இந்த மேரி ஆன் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்தியாவில், அதுவும் அந்த பேரு அமெரிக்கா, அந்த பிரிட்டன் லேடி, அது இந்தியன் லேடியே கிடையாது. அம்மா சொல்லுது, எத்தனையோ லேடிஸ் வந்து இந்தியாவில் வந்து பிரெக்னன்சியில இறந்து போறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு மெடிக்கல் எஜுகேஷன் தேவைப்படுது, அதுவும் உமன் டாக்டர் தேவைப்படுது. அந்த எஜுகேஷனுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க, லேடிஸ்க்காக ஹாஸ்பிட்டல் தொடங்குங்கிறாங்க. இன்னைக்கு நீங்களாம் சொல்ற கோஷா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேரி குயின் எலிசபெத் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை திறக்கிறதுக்கு வேலை பார்த்து, அதை திறந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் இந்தியாவினுடைய எம்எம்சியுடைய முதல் பெண் மருத்துவர் மேரி ஆன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்க யோசிங்க, இன்னைக்குதான் நீங்கலாம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க, வைஸ் பிரின்சிபல் ஆக முடியுது, டீன் ஆக முடியுது. ஒரு பெண் கூட 3 பேர் மட்டும் தான் பெண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அம்மா பெரிய ஹாஸ்பிட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னா இன்னைக்கு உங்களால முயற்சி பண்ணா என்னென்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். அப்புறம் தெரிந்த பர்சன் கல்டர் TSS ராஜன். நம்ம நிறைய பேருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, டாக்டர்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ் சம்பந்தம் கிடையாது. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லவா, திராவிட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியை 3 பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தியாகராய கட்சி, அவர்கள்லாம் டி நகர் இருக்கு. TM நாயர், நடேச முதலியார். இந்த TM நாயர், நடேச முதலியார் 2 பேருமே டாக்டர். அதை விட இன்னொருத்தர் TSS ராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் 1937 யூஎஸ் போய் படிச்சுட்டு வந்தவர். அவரை ராஜாஜி என்ன பண்றாரு, ஹெல்த் மினிஸ்டர் ஆகிறார். அவர் அப்புறம் என்ன பண்றாரு, தலித்காக ஒர்க் பண்றாரு. 1951 அவர் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டரா இருக்கார். ஒரு மினிஸ்டர் அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் வெறுத்து போய் ஊருக்கு போய் விவசாயம் பண்ண போறாரு. எங்க விவசாயம் பண்ண போறாரு, ஊருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து
தமிழ்நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஒரு மனுஷன் ஊருக்கு போய் விவசாயம் பண்றாரு. அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்காக மெடிசன் மருத்துவம் பார்க்கிறார். அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாரு. அவர் தான் டிஎஸ்எஸ் ராஜன். நீங்களா இன்னைக்கு போய் சர்வீஸ் கோட்டால போய் கிராமத்தில் வேலை பார்க்க யோசிக்கிறோம். ஹியர் இஸ் எ மேன், எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாம 1953 ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட் தூக்கி போட்டுட்டு டிஎஸ்எஸ் ராஜன் போய் கிராமத்தில் வேலை பார்க்கிறார். அதோட நிக்கல, இன்னைக்கு அந்த புக் ரொம்ப ஃபேமஸ். வீட்டு வைத்தியர்னு ஒரு புக் இருக்கு. எப்படி டாக்டர் இல்லாமலே உங்களால வந்து ப்ராப்பரா வைத்தியம் பார்த்துக்க முடியும், அந்த புக்கு இன்னைக்கும் ஃபேமஸ். அடுத்தது நான் சொன்னாலே உங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் தெரிஞ்ச போட்டோ ஸ்டாச்சு ஆஃப் ஒன் பர்சன் ரங்காச்சாரின்னு பேர் போட்டிருக்கும். இந்த ரங்காச்சாரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரே ஃப்ளையிங் டாக்டர். ஏன்னு சொல்றேன் பாருங்க. அவர் அந்த காலத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருந்தார். நான் சொல்றது 30s and 40s ரோல்ஸ் ராய்ஸ் கார். அதை விட விஷயம் என்னன்னா, அவர் இங்க இருந்து கிளம்பி ஃபிளைட் ஹவுஸ்னு ஒரு ஃபிளைட் வச்சுக்கிட்டு சின்ன ஒரு ஏரோட்ராம் அதை வச்சுக்கிட்டு இங்க இருந்து பறந்து போய் 1940s திருவாங்கூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு, மைசூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. இதுதான் மேட்டர். ஏன் ரங்காச்சாரிக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? ரங்காச்சாரி வந்து திருவாங்கூர்ல போய் கிங்கு வீட்டுல வைத்தியம் பார்ப்பாரு, இங்க கிளம்பி வந்து மீனவ குப்பத்துக்கு ஒரு லேடிக்கு வைத்தியம் பார்ப்பாரு. வட சென்னைக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு தலித் குடும்பத்துல போய் வைத்தியம் பார்ப்பாரு. இங்க கிளம்பி போய் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கிற பணக்கார வீட்டுல வைத்தியம் பார்ப்பாரு. அவங்கிட்ட பணம் வாங்குவார், இவங்கிட்ட பணம் வாங்க மாட்டாரு. ரங்காச்சாரி ஒன்னும் எம்எஸ் பண்ணவர் கிடையாது. ரங்காச்சாரி ஒன்னும் பெரிய மாஸ்டர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஆனா வெள்ளக்காரனாக ஒரு ஸ்டாச்சு வைக்கிறான். ஏழைகளுக்காக மருத்துவம் பார்த்த ரங்காச்சாரியை போல நீங்களும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் ரங்காச்சாரி சார் வந்து ஒரு காலேஜ் முன்னாடி. இங்க நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரல, பட் நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா போய் சொல்லுங்க. ரங்காச்சாரின்னு ஒரு டாக்டர் இருந்தார், அவருக்கு ஃப்ளையிங் டாக்டர்னு பேரு. அவர் ஃப்ளையிங் டாக்டர் இருந்தது காரணம், அவர் எப்படிப்பட்ட டாக்டர், வீட்டுல 7 மாடி இருக்கும். 7 மாடி வீடு கட்டின மனுஷன். எப்பயுமே சாக்ஸ் போட்டு பேண்ட் போட்டு ஷூ போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. பேண்ட் இப்படி கூப்பிட்டா உடனே எழுந்துவோம். அதனாலே அவர் சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார். ஆனால் அவர் வாழ்ந்தது 34 வருஷம் தான் டாக்டரா. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த 34 வருட மருத்துவ வாழ்க்கை அவருடைய சிலையை எமன் பண்ணிருக்கே வச்சிருக்கு. அடுத்து நீங்க அறைகள் 305 கடவுள் படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, உங்க எல்லாரையும் ஒரு அண்ணனா கையை பிடிச்சி உங்க எம்எம்சி வார்டு வழியா கூட்டு போறேன். வார்டு 10 வார்டு 5 ஒரு வார்டு இருக்கு. இந்த வார்டு இப்ப இடிச்சுட்டாங்க. பட் இந்த வார்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. There is a person called as V.S. நடராசன். உங்க டிபார்ட்மெண்ட் பீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு V.S. நடராசன் தான். இந்த V.S. நடராசனோட கதை இருக்குல்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இவர் ஈரோட்ல என்ன பண்றாருன்னா, படிச்சு அவரு என்ன பண்றாருன்னா அந்த பியூசி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகுறாரு. அந்த எக்ஸாம் இப்ப மாதிரி கிடையாது. அப்பெல்லாம் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனா எல்லா எக்ஸாம் திருப்பி படிக்கணும். அவர் எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்றாருன்னா 1 year படிக்க வேண்டிய பாடத்தை 3 months கிளியர் பண்றாரு. உடனே அவர் என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, நமக்கு இவ்வளவு எபிலிட்டி இருக்கான்னு படிச்சு மெடிசன் சீட் போடுறாரு. மெடிசன் சீட் எங்க போடுறாரு தெரியுமா? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல போடுறாரு. என்ன கொடுமைனா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க, பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மதுரை மெடிக்கல் காலேஜ் கூட்டு போவாங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ் பசங்க இவங்க ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு சென்னைக்கு வராரு. இங்க சென்னைக்கு வந்து அண்ணாமலைன்னு ஒரு டாக்டர் இங்க ஒர்க் பண்றாரு. அண்ணாமலை இஸ் நோன் ஃபார் இஸ் பர்ஃபெக்ஷனிசம். காலையில 4 மணிக்கு எழுப்பினாலும் வேலை பார்ப்பார், 11 மணிக்கு எழுப்பினாலும் வேலை பார்ப்பார். அவர் ஒருத்தவங்க நல்லா பண்றேன்னு சொல்ல மாட்டார். அப்ப இவர் என்ன பண்றாரு, எம்டி முடிச்சு இவர் கிளம்பி ஊருக்கு போயிடுறாரு. அவர் அண்ணாமலை கூப்பிட்டு நம்ம காலையில எம்எம்சில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கியான்னு கேட்கிறாரு. ஓகேன்னு வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை நீ வந்து போய் படிக்கணும், ஏதாச்சும் ஒரு ஹையர் டிகிரி பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை, நீ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாவோ கிட்னி ஸ்பெஷலிஸ்டாவோ ஆகாத, போய் ஜீரியாட்ரிக்ஸ் படிக்கிறார். இந்த வயசானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தம்பி, ஜீரியாட்ரிக்ஸ் படிக்கிறார். V.S. நடராஜனுக்கு ஜீரியாட்ரிக்ஸ் தேடி பார்க்கிறார். தேடி பார்த்தா ஒரு பெரிய ஷாக் கிடைக்குது. என்னன்னா எக்ஸப்ட் அமெரிக்கா அண்ட் யூரோப் வேற எந்த கான்டினென்ட்ஸுமே யாருமே ஜீரியாட்ரிக்ஸ் படிச்சதே இல்லை. ஏசியாவும் ஜீரியாட்ரிக்ஸ் படிச்சது கிடையாது. இவர் என்ன பண்றாரு, அப்ளை பண்ண சொல்றாரு. இவர் ஒரு 4 யூனிவர்சிட்டிக்கு எழுதி போடுறாரு. நீங்க எழுதி போடும்போது என்ன எழுதி போடுறாருன்னா, நான் வந்து உங்க யூனிவர்சிட்டி படிக்கணும், நான் படிச்சு திருப்பி எங்க ஊர்ல வந்து சேவை பண்ணுவேன்னு எழுதுறாரு. இவர் எழுதின உடனே சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டில இருந்து there is a professor called மைக்கேல் ஹால். இது எந்த லெட்டர் saying that நீ 4 வருஷம் படிக்க, நீ வந்து இங்க வந்து படிக்கணும்னு சொல்லி திருப்பி நாட்டுக்கு போய் சேவை பண்ணணும்னு சொன்ன பாத்தியா, எம்எஸ் நார்மலா 2 வருஷம் கொடுப்போம், உனக்கு 4 வருஷம் கொடுக்குறோம், கிளம்பி வாங்குறாரு. இவர் கிளம்பி போறாரு. பொறுமையை பாருங்க. இவருக்கு பாக்கெட்ல செலவு பண்ண காசு இல்ல, பைசா இல்ல. ஒரு 100 பவுண்ட் கடை வாங்கி அங்க இருக்கிறாரு. அப்போ ஒரு நியூஸ் வருது, நடராசன் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. நடராசனுக்கு திரும்பி வர ஃபிளைட் டிக்கெட்டுக்கு எதுக்குமே காசு இல்லை. இமேஜின் 1970s யோசிச்சுங்க.
இவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? நான் ஜீரியாட்ரிக்ஸ் படிக்க வந்திருக்கேன், இந்த முதியோர்களுக்காக வேலை பார்க்க வந்திருக்கேன், என் அம்மா இறந்து போனாலும் பரவாயில்ல, பல லட்சம் அம்மாக்களுக்கு நம்ம சேவை செய்வோம் அப்படின்னு அங்கே இருந்து படித்து முடிச்சுட்டு திருப்பி ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். வந்து ஜாயின் பண்ண அப்புறம் என்ன நடக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து 9th 11 இங்கே வார்டு பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும், ஓபி வார்டு பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் தனியாக ஒரு ரூம் கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா 11 o'clock மேல உச்சி வெயில வர வச்சு 12 hours பர் டே ஓல்ட் பீப்புளை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு ஜீரியாட்ரிக் அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அது, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஜீரியாட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷம் நிற்கிறாரு. ஒரு IAS ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, எங்கேயோ போய் ஜீரியாட்ரிக்ஸ் படிச்சுட்டு வந்து எங்க முன்னாடி நிற்கிறியா அப்படின்னு சொல்லி பையில குத்தி மூஞ்சில விசிறாரு. ஓன்னு அழுக வருது. அடுத்து ஏன் அப்படி பண்றோம் இருக்கு. ஆனா 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணி ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்க நடராஜன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க 10,000 பேருக்கு 1100 ஓல்ட் பேர் சாவாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல. ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10,000க்கு 700 பேரா, அதாவது 10,000க்கு 400 பேர் அளவுக்கு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. பிஎஸ் நடராஜன் கொடுக்கப்பட்ட அதிகபட்ச மரியாதை ஒரு பத்மஸ்ரீ. நண்பர்களே, வார்டு எண் 5க்கு போனது, வார்டு எண் 5 நினைச்சு பார்த்துக்கங்க. தன்னுடைய அம்மா இறந்து போய் பியூசில ஃபெயிலான ஒரு பிஎஸ் நடராஜன் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. யாராச்சும் உங்களை ஒரு 4 பேராவது ஜீரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணுங்க. லைஃப்ல எல்லாருமே சம்பாதிக்க போயிட்டா யார் தாங்க ஓல்ட் பீப்புளை பார்த்துக்கிறது? ஏன்னா நாமளும் ஒரு நாள் ஓல்ட் பீப்புள் ஆகும். அடுத்ததான் போயிட்டு உங்களுக்கு இன்னொன்று, நீங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் அரகண்டா இருக்கும். நம்ம நிறைய படிச்சு நமக்கு நிறைய தெரியுதுன்னு நினைக்கிறோம். பட் வி டோன்ட் லிசன் டு பேஷண்ட். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? இருக்கிற சயின்ஸ்லயே எது யங்கஸ்ட் சயின்ஸ் தெரியுமா? மெடிசன். மெடிசனை வந்து 20th centuryக்கு முன்னாடி வரைக்கும் there are only three treatments: பிளாசிபோ, பாலியேஷன், பிளம்பிங். பிளாசிபோங்கிறது ஏதோ ஒரு டானிக்கை கொடுத்து நம்பிக்கை கொடுக்கறது. வேலியேஷன் இஸ் உங்களுக்கு கஞ்சா மாதிரி பொருள் கொடுத்து உங்களை ஒரு மாதிரி அடிக்ஷன் கொண்டு போகிறது, ஒரு மாதிரி உங்களை வலியை மறக்க வைக்கிறது. அண்ட் பிளம்பிங் உங்களுக்கு இந்த பேபி மருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது. இது 3 தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா வில்லியம் மாஸ்லோ ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா டூ நத்திங் டிசைட் பண்ணுறாரு. நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். டூ நத்திங்னா பேஷண்ட் வந்து எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் அப்சோ, அவனை காது கொடுத்து கேளு, அப்படி பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும். இதை ஏன் சொல்கிறேன்னா there is a person called ஆர்த்தர் சரவணமுத்து தம்பையா, ஏஎஸ் தம்பையா. இவர் தான் உங்க காலேஜில் டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்த தம்பையா அமெரிக்காவை போய் டெர்மட்டாலஜி படிச்சுட்டு வரார். அவர் பேர்ல அமெரிக்காவில் 3 ஃபங்கல் கிருமிகள் இருக்கு. நீங்க சொல்ற ஃபங்கல் ஜெம்ஸ் 3 ஃபங்கல் ஜெம்ஸ் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஆர்த்தர் சரவணமுத்து தம்பையா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரைவேட் கிளினிக் நடத்துறாரு. பிரைவேட் கிளினிக் நடத்தும் போது அந்த கிளினிக்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குவார் தெரியுமா? ₹1 ₹2. நான் சொல்றது ஏதோ 1970 80 கிடையாது, 2005 2010 வரைக்கும். அப்பதான் இறந்து போறாரு. அப்படி வாங்குற பீஸ்ல என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட போனா கியூல நிக்கணும். போனா ஆந்திரா, தெலுங்கானா எல்லாரும் வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. தம்பையா ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா 1/2 மணி நேரம் பேசுவார், 1/2 மணி நேரம் பார்ப்பார். ஒரே சின்ன பிரிஸ்கிரிப்ஷன், ஹமாம் சோப்பு போடும், இந்த ஆயின்மெண்ட் போடும், அவ்வளவுதான். பட் 1/2 அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த ஆர்த்தர் சரவணமுத்து தம்பையா பிச்சைக்காரிகள், தேசிகள், ஏழைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. தம்பையா 2010 இறந்து போனாருங்க. உங்களை மாதிரி பணக்கார கோட்டு சூட் போட்ட டாக்டர்கள், பெரிய பெரிய IAS ஆபீசர்லாம் அவரை பார்க்க வரல. அவர் இறந்து போன பொழுது 20,000க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரிகள், நரிக்குறவர்கள், ஏழைகள், தேசிகள் வந்து அவரை வழி அனுப்பி வச்சாங்க. ₹1 ₹2 மருத்துவம் பார்த்தவர் வந்து உங்க டேர்ம்ஸ்ல ஒரு தோத்து போன டாக்டரா இருக்கலாம். ஆனா ஒருத்தன் இறந்து போனப்ப ஒரு யாருமே தெரியாத 20,000 பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க பாத்தீங்க இல்லைங்களா? அதுதான் ஒரு டாக்டர் அதிகபட்ச அச்சீவ்மெண்டா இருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரிமெம்பர் ஆர்த்தர் சரவணமுத்து தம்பையா. அடுத்தது நான் முத்துலட்சுமி பத்தி சொல்ல போறேன். முத்துலட்சுமி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு லேடி பத்தி சொல்ல போறேன். ருக்மாபாயின்னு ஒரு லேடி. இந்த லேடி வந்து சின்ன வயசுலயே 1870s குழந்தை திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. 1870 குழந்தை திருமணம் பண்ணி வச்ச அப்புறம் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசை வருது. அப்ப என்ன ஒரு ரூல் இருந்துச்சுன்னா கான்ஜுகல் ரைட்ஸ் உண்டு. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறது எல்லா ரைட்ஸும் உண்டு. அந்த பொண்ணை முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணு எனக்கு விவரம் தெரியாதப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, நான் மெடிசன் படிக்கணும், அதனால நான் அவங்க கூட போக மாட்டேங்க. இந்த பிரச்சனை லண்டன் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போகுது. அங்க போய் கேஸ் தோத்து போகுது. அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணது, கோர்ட் வெளியே சிட்டில் பண்ணிக்கிட்டு கல்யாணம் வேணாம் சரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து மெடிசன் படிக்குது.
மெடிசன் படிச்சு இவங்க என்ன பண்றாங்க, டாக்டர் ஆகுறாங்க. நீங்க கவனிக்கணும், இவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்ன அம்மா மெடிசன் படிச்சு முடிக்கிறாங்க, அவன் இறந்து போறான். ஆனா கல்யாணம் என்ன முடியல. அபிஷியலா என்ன சொல்றாங்க, அவன் இறந்து போயிட்டான்ல, நீ விதவை இல்ல, முட்டடிச்சுக்கோங்கிறாங்க. அவன் எனக்கு கணவனே இல்லை என்ற ருக்மாபாய் பல கோடி பெண்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக முட்டையடித்துக் கொள்கிறார். அந்த ருக்மாபாய் பூனாவுடைய முதல் டாக்டர் ஆகிறார், பல பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு நீங்கள் பூனாவுக்கு போனாலும் ருக்மாபாய் பேரிலே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். நான் இதை ஏன் சொன்னா, முத்துலட்சுமிக்காக இதை சொன்னேன். எப்படி மெடிசன் படிக்கிறது பொண்ணுங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருந்ததுக்காக. நீங்களாம் நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா சாப்பிட மாட்டீங்க, ஆனா பேஷண்ட் நல்லா சாப்பிட சொல்லுவீங்க. எனக்கு புரியுது, இந்த ஷெட்யூல் ஹெக்டிக் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. முத்துலட்சுமி ரெட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அல்சர் இருந்தது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இருந்தது. ஒரு குழந்தைக்கு மேக்சிமம் கொடுமை என்னங்க இருக்க முடியும், அவங்க அம்மா பால் கொடுக்குற ஆஸ்துமா இருந்ததுனால. அவங்க தங்கச்சி ரெக்டம் கேன்சர் இறந்து போறாங்க. அதனால டாக்டர் ஆகுறாங்க. இங்க டாக்டர் ஆகி எம்எம்சிக்கு வராங்க. பசங்களாம் ராக்கெட் விடுவாங்க, பூ பண்ணுவாங்க. நான் பிரான்சர் சொன்னோம் இல்லையா, அவர் மாதிரி இருக்க ப்ரொஃபசர் கடல் சித்தோ, அவர் சொல்றாரு, நீ போய் ஒரு லேடி, உனக்கு என் கிளாஸ்ல இடம் கிடையாது, சர்ஜரி கிளாஸ்ல இடம் கிடையாது சொல்லி வெளியே அனுப்புறாரு. இந்த அம்மா நோட்ஸ் வாங்கி படிச்சு சர்ஜரி எக்ஸாம் எழுதுது. ஜிப்போர்டு ரோல் நம்பர் அனௌன்ஸ் பண்றாரு. ரோல் நம்பர் அண்ட் நேம் முத்துலட்சுமி ரெட்டி 100/100. ஜிப்போர்டு சொல்றாரு, மகளே நீ என்னுடைய வகுப்பிற்கு வரக்கூடாது என்று நான் சொன்னேன், ஆனால் என் பாடத்தில் இதுவரை யாருமே 100க்கு 100 வாங்கினது கிடையாது, நீ வாங்கி இருக்க, உனக்கு நான் தலை வணங்குகிறேன், இனிமேல் இந்த வகுப்பில் நீ உட்கார் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை முத்துலட்சுமியோட வாழ்க்கை. அந்த முத்துலட்சுமி ரெட்டி அதோட நிக்கல, தேவராஜ் ஒழிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நான் மெடிசன் பற்றி மட்டும் பேசுறேன். அவங்க அடுத்து ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவுனா, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், ஏழைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணி டிசைட் பண்றாங்க. நீங்க யோசிங்க, ஹஸ்பண்ட் இல்ல, ஒரு தனியா ஒரு லேடி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டிஎஸ்எஸ் ராஜன் சொன்னா இல்லையா, ஊர்ல போய் வேலை பார்த்தாங்க. டிஎஸ்எஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, வயசானவங்களுக்கு தான் கேன்சர் வரும் விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்க இருந்தா சில மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, மண்ணள்ளி போட்டா கேன்சர் சரியாயிரும், கவலைப்படாம இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா போயிட்டு தெருவா பிச்சை எடுத்து யாரிடமோ பணம் கேட்டு தன்னுடைய மகனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புறாங்க. கிருஷ்ணமூர்த்தியை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புற அம்மா திரும்பி வந்தோடனே எதுக்கு படிக்க அனுப்புறாங்க, ஆன்காலஜி படிக்க அனுப்புறாங்க. படிச்சு வந்த பையனை நீ எங்கேயுமே பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணாத, நாம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம், அந்த ஹாஸ்பிட்டல் மைக் ஒர்க் ஆகுதா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ் வாங்கணும், அவர் வேலை பார்க்கறாரு. சரி, அனதர் மெடிக்கல் சாந்தா. இந்த சாந்தா என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்ல கிடைச்ச சர்வீஸை விட்டுட்டு எந்த சம்பளமும் கொடுக்காத வீடு மட்டும் தங்க கொடுத்த இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கறாங்க. வெறும் 12 பெட்டோட ஆரம்பிக்கப்படுது. அனஸ்தீசியாவுக்கு காசு கொடுக்க முடியாது. ஈவினிங் 6 o'clock அனஸ்தீசியால் வருவார். 6 to 11 ஆபரேஷன், 12 to 6 சாந்தா, 6 to 12 கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்கணும். இப்படி பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 12 பெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அவருக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணுச்சு. இன்னைக்கு 450 பெட்டோட 10 லட்சம் பேருக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. முத்துலட்சுமி ரெட்டிங்கிற லேடி இல்லாம போயிருந்தா இறங்கி எல்லாருக்கிட்டையும் தனக்கு ஏங்க காசு கேட்கணும், அந்த அம்மாக்கு எல்லாருக்காகவும் காசு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்காம போயிருந்தா, கிருஷ்ணமூர்த்தி அமெரிக்காவில் படிச்சு ஏங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்டிருக்கணும், அம்மா சொல்ற பேச்சை கேட்காம போயிருந்தா, சாந்தா சம்பளமே வாங்காம கல்யாணமே பண்ணிக்காம ஏங்க அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்தணும், இவங்க 3 பேரும் நடத்தாம போயிருந்தா தமிழ்நாட்டில் பல்வேறு கேன்சர் பேஷண்ட்கள் உருவாகி பல பேர் இறந்து போயிருப்பார்கள். இனிமேல் அடையார் கேன்சர்களுக்கு வழியாக நீங்கள் போகிற பொழுதெல்லாம் இவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வருங்காலத்தில் ஒரு சாந்தாவாகவோ ஒரு கிருஷ்ணமூர்த்தியாகவோ ஒரு முத்துலட்சுமி ரெட்டியாகவோ ஆவேன் என்று கனவு காண வேண்டும். அடுத்தது I'm going to say about ரங்கபாஷ்யம். ரங்கபாஷ்யம் started the gastroenterology department in your college. இந்த ரங்கபாஷ்யம் பாத்தீங்கன்னா எம்எம்சி மாஸ்டர்ஸ் இங்க முடிச்சுட்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எடின்பர்க்ல போய் வேலை பார்த்துட்டு வந்தார். அங்க படிச்சுட்டு யூகேல வேலை பார்த்துட்டு திருப்பி இந்த டிபார்ட்மெண்ட் எம்எம்சி ஜாயின் பண்றாரு. நீங்க இன்னைக்கு சர்ச்சர்ஸ்ல கார்னர் எக்டமி ஜாயின் பண்ணி ஸ்டேபிள் பென் யூஸ் பண்றாங்க வேர்ல்டு ஃபுல்லா. இந்த கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவர் தான். அது இல்ல விஷயம், நீங்க ரொம்ப ஃபேமஸான எஃப்ஆர்சிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸாமை இங்க கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். இந்த ரங்கபாஷ்யம் நிறைய பேர் டெவலப் பண்றாரு. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரங்கபாஷ்யத்தோட பேர் எடின்பர்க் காலேஜ்ல இருக்கு. எடின்பர்க் காலேஜ்ல ஹால் ஆஃப் ஃபேம்ல இருக்கு. ஆனா ரங்கபாஷ்யத்தை நம்ம எப்படி நான் வச்சுக்கணும், வெளிநாட்டில் படித்து விட்டு மாஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து விட்டு பல கோடி சம்பளத்தை உதறிவிட்டு எம்எம்சி கேஸ்ட்ரோஎன்டராலஜி டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்த ஒரு மகத்தான ஆளுமை என்றுதான் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இப்ப பேச போறால் உங்க காலேஜ் கிடையாது, பட் ஸ்டில் இஸ் சச் எ லெஜண்ட். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சுரேந்திரன்
இந்த சுரேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வளர்ந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து படிச்சுட்டு பச்சையப்பா காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் படிக்க வர. பச்சையப்பா காலேஜில் ஆர்ட்ஸ் படிக்க வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே படிக்கும்போது ஒரு தமிழ் மீடியம், தமிழில் படித்து இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுவார். இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸாமில் வந்து வாத்தியார் ஒருத்தர் 2 சுரேந்திரன் இருக்காங்க கிளாஸில். இவர் L86 மார்க் சுரேந்திரன் அப்படிங்கிறார். உடனே அந்த இன்னொரு பையன் எழுந்து போகிறான். அவன் மார்க் பேப்பரை பார்த்துட்டு இது ஏன் மார்க் இல்லை அப்படிங்கிறான், ஏன் பேப்பர் இல்லைங்கிறான். சுரேந்திரனை கூப்பிடுறாங்க. நீ ஏன் எழுந்து வரலன்னு கேட்குறாரு. சார் நான் தமிழ் மீடியம் சார். அவர் சொல்கிறாரு, என்ன தமிழ் மீடியம் கேவலமா இல்லை, நீ சாதிப்ப, எழுந்து வாழ அப்படிங்கிற. அதுக்கப்புறம் எம்எம்சி வராது. பச்சை பாஸில் படித்து எம்எம்சி வராது. எம்எம்சி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட் கட்டிக்கிறாங்க ஃபஸ்ட் இயரில், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெட். எக்ஸாமுக்கு படிக்காம போய் எழுதுவோம் மெடிசனில் பெட் கட்டி எழுதி இவரை தவிர எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிடுறாங்க, இவர் மட்டும் பாஸ் ஆகிறார். அப்போ ஒரு பயம் வருது, நம்ம ஒழுங்காக படிக்கணும்னு வெறி கொண்டு படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு ஃபைனல் இயர் வருது. ஃபைனல் இயரில் காலேஜில் இந்த மெட் கமிட்டியில் மெம்பராக போடுறாங்க. இந்த மெட் கமிட்டியில் மெம்பராக போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கரப்ஷனை கண்டுபிடிக்கிறார். அந்த கரப்ஷனை கண்டுபிடிச்சி ஒருத்தனை ரிசைன் பண்ண வைக்கிறார். அவன் வந்து வைஸ் பிரின்சிபலுக்கு க்ளோஸ். சுரேந்திரனுக்கு ஒரு பயம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க, உன்னை ப்ராக்டிக்கல் ஆப்படிச்சுவாங்க மாப்பிள்ள, நீ அவுட் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டுருக்காரு. அப்பா வந்து மெடல் வாங்குவான் பையன் வராரு. இவருக்கு வந்து பாஸ் ஆனால் போதுமேன்னு இருக்கு. அவருடைய பெயர் 13 முறை தங்கப் பதக்கத்துக்காக உச்சரிக்கப்படுகிறது. 14வது முறை அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்காக உச்சரிக்கப்படுகிறது. 14 தங்கப் பதக்கங்களோடு சுரேந்திரன் பாஸ் பண்றாரு. அது இல்ல விஷயம். சுரேந்திரன் அப்புறம் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி படிக்கிறாரு. படிச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் மதுரையில் வேலை பார்க்குறாரு. 15 லட்சம் ரூபாவில் ஒரு மிஷின். அந்த மிஷினோட வேலை 15 லட்சம். அது வந்து 10 வருஷமா சும்மா கிடக்குது. ஏன் சும்மா கிடக்கு தெரியுமா? ஒரு 50 ரூபாய் பிளக் வாங்காம. இது சுரேந்திரன் நடந்தது. அந்த மிஷினை வாங்கி 50 ரூபாய் பிளக்கு போட்டு வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அவரை கேஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. கேஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சுரேந்திரனை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், பிளட் வாமிட் எடுப்பாங்க பேஷண்ட். இந்த பிளட் வாமிட் எடுக்கிற பேஷண்ட்ஸ் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் வாந்தி எடுப்பாங்க, உடனே இறந்து போயிடுவாங்க. அப்போ டெத் ரேட் வந்து 100க்கு 40. எவ்வளோ? 100க்கு 40 பிளட் வாமிட். ஹி வாண்டட் டு ரெடியூஸ் டு 0. கவர்மெண்ட் என்ன ஹெல்ப் கேட்குறாரு. ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் வந்து ஃபண்டு பெருசாக தரமாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கிராஸ் சப்சிடி பண்ணுறோங்கிற. அது என்ன கிராஸ் சப்சிடி? பணக்காரங்கிட்ட காசு வாங்குறோம், ஏழைக்கு ஃப்ரீயாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்குது. நர்ஸ்லாம் கொடுக்கல, நர்ஸெல்லாம் வெளியே இருந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸை கான்ட்ராக்டுக்கு எடுத்து 5000 ரூபாய் பணக்காரங்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்க, ஏழைக்கிட்ட ஃபீஸ் வாங்கலை. மொதல் வருஷம் 1,28,00,000 அந்த ஸ்கீம் சம்பாதிக்குது. அந்த 1,28,00,000 செலவு 40 லட்சம், மிச்சம் 88 லட்சம் வருது. உங்களுக்கு தெரியும், உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு பணம் வருதுன்னா அது டாக்டருக்கு ஒரு ஷேர் உண்டு. சுரேந்திரன் சொல்கிறாரு, 88 லட்சம் வந்திருக்கு, இங்கே மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுப்போம். மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. இந்த பிளட் வாமிட் சொன்னாலியா 40க்கு 100 இருந்தது, அதை 0 out of 100 குறைக்கிறார். சுரேந்திரன் 0 out of 100 குறைச்சது விஷயம் கிடையாது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஏழைகளுக்கு பண்ண நினைக்கிறார். ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஒரு நாள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரார். அவர்கிட்ட சொல்கிறார், சார் பண்ணுங்க சார். அவர் ஆர்டர் சைன் போட்டார். அகைன் 10 வருஷம் அதை 10 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா யூ ஸ்டாண்ட் ஃபார் 18 hours. எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம் நின்று ஆப்ரேஷன் பண்ணணும். 8 மணி நேரமே நம்ம நிற்க யோசிக்கிறோம். 18 மணி நேரம் டீம் கூட சேர்ந்து வேலை பார்த்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 30 கூலி தொழிலாளிகளுக்கு 10 பைசா செலவு இல்லாமல் பல கோடி ரூபாய் செலவாகிற லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுரேந்திரனுக்கு பி.சி. ராய் விருது கொடுக்க கூப்பிட்டாங்க. சுரேந்திரன் ரிட்டையர் ஆகிட்டாரு, பி.சி. ராய் விருது கொடுக்க கூப்பிடுறாங்க. சுரேந்திரன் சொல்கிறாரு, பி.சி. ராய் தான் ஹையஸ்ட் விருது ஃபார் டாக்டர், நம்ம டாக்டர் கொடுக்குற அதிகபட்ச விருது ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. இந்த சுரேந்திரன் சொல்கிறாரு, எனக்கு பி.சி. ராய் விருது வேணாம், ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்குறாங்க. சுரேந்திரன் சொல்கிறாரு, ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர் ஒன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிங்க சார் அப்படிங்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பி.சி. ராய் விருதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. நண்பர்களே, ஒரு தர்மபுரியில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து 14 தங்கப் பதக்கங்கள் வாங்கியதல்ல சுரேந்திரனின் சாதனை. 140 பேர் இறந்து கொண்டிருந்த ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் கூட இறக்காம பண்ணது சாதனை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 30 கூலி தொழிலாளிகளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது சாதனை. பி.சி. ராய் விருதை வாங்க மறுத்து ஒரு டாக்டர் விருதுகளுக்கு ஆசைப்படக்கூடாது, கடைசி வரை சாதாரண நோயாளிகளுக்காக வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை சுரேந்திரனுடைய வாழ்க்கை. அடுத்தது சாரதா மேன் பற்றி பேச போகிறேன். 8வது பொண்ணா பிறக்கிறாங்க. 8வது ஆம்பளை குழந்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு பொம்பளை பொண்ணு பிறந்தவொடனே பொண்ணு போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து எம்எம்சியில் படிச்சுட்டு நிமான்ஸில் போய் சைக்காலஜி படிக்கிறாங்க.
நிமான்ஸ்ல படிச்சுட்டு திருப்பி இங்க வராங்க, கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நாமெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் சொசைட்டி சரியில்லைன்னு வருத்தப்படுறோம். கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஃபுல்லா ஒட்டடை கிடக்கு, அட்டென்ட் பண்ண ஒரு அட்டெண்டர் இல்லை. அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, ஒட்டடை குச்சி எடுத்து ஒரு நிமான்ஸ்ல படிச்ச, இந்தியாவில எலைட் இன்ஸ்டியூட்ல படிச்ச ஒரு அம்மா வந்து ஒட்டடை அடிக்கிறாங்க. அங்க இருந்த பெட் வந்து 1800, ஆனா 2800 பேஷண்ட் இருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்க, 2800 பேஷண்ட்லாம் வச்சுக்க முடியாது, 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடணுங்கிறாங்க. உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, வேலை பார்க்கறவங்களாம் என்ன பண்ணுவோம்னு கேட்கறாங்க. வேலை பார்க்கறவங்க இருக்கும்போது டே கேர் சென்டர் வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க. அதோட நிற்காம ஸ்கீசோஃப்ரினியாக்காக வேலை பார்க்கறாங்க. ஸ்கீசோஃப்ரினியாக்கு வேலை பார்த்ததோட நிற்காம வாட் டஸ் இட் தட், உங்களுக்கு தெரிய டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிக்கலி சேலஞ்சஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரே ஒரு லேடி போராடி மென்டலி டிசேபிள்ட் இஸ் ஆல்சோ ஏ டிசபிலிட்டி அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் ரெகக்னேஷன் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ஷூர் பண்றாங்க. நண்பர்களே, சாரதா மேனன் 35 வருடங்கள் ஒன்று போட்டிருக்க வேண்டிய பெண் குழந்தை என்ற சாரதா மேனன் கீழ்பாக் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறார். அந்த 35 வருடத்தில் அவர் சிகிச்சை அளித்த நோயாளிகளின் எண்ணிக்கை மட்டும் 7 லட்சம். ஒரு சாதாரண பெண்மணியால் ஒன்று போட்டிருக்க வேண்டிய ஒரு குழந்தையால் 7 லட்சம் பேர் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் உங்களால் என்ன முடியும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வேங்கடசாமி. வேங்கடசாமி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 அக்காங்க பிரெக்னன்சியில் இறந்து போகிறாங்க. கூட பிறந்த 3 அக்கா இறந்து போனதுனால நான் ஒரு டாக்டர் ஆகி லேடிஸை பார்த்துக்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. யூனோ ஆர்த்ரைட்டிஸ் எப்படி பெயின் இருக்கும், பிடிக்க முடியாது. அதனால சர்ஜிக்கல் நைஃப் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிடிக்க முடியாதுங்கிறதுனால இது பிகேம் ஆப்தமாலஜிஸ்ட். உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆப்தமாலஜி ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியலாம். நான் சொல்ற 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணு தெரியல, அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க, சோறு போட மாட்டாங்க. அவர் அந்த கவனிக்க யாருமே இல்லாமல் சீக்கிரம் செத்து போயிடுவார். நீங்கள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பார்க்குறது மெடிக்கல் கேம்ப்ஸ் இருக்குது, ஐ கேம்ப். இந்த ஐ கேம்ப்ஸை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஆரம்பிச்சது வேங்கடசாமி. 55 வயசு வரைக்கும் டாக்டராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிற வேங்கடசாமி ரிட்டையர் ஆகிட்டு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், சும்மா போய் உட்காந்துருக்கலாம். அவங்க அக்கா நாச்சியார் யூஎஸ்ல இருக்காங்க. அந்த நாச்சியாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாம எத்தனையோ பேர் கண்ணு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணுங்கிற நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோங்கிறார். உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அமெரிக்காவில் இருந்து அக்காவை கூப்பிடுறாங்க, வராங்க. போய் கடை கேட்குறாங்க, சார் நாங்கள் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு வந்து காசு கொடுங்க சார்னு கேட்குறாங்க. லோன் கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வெங்கடசாமிக்கு 60 வயசு ஆகுது, நாளைக்கே வண்டியை போட்டுருவாரு, உங்களை நம்பி எப்படி நாங்கள் லோன் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. வெங்கடசாமி கஷ்டப்பட்டு பணம் திரட்டி ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் தான் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலை ஆரம்பிச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிறைய பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம், அதை எப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகணும் புரியலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அசம்பிளி லைன் மெத்தடை கொண்டு வர. ஒரு பேஷண்ட் வரானா ஒரு டாக்டர் முதல்ல கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணுவார், அடுத்த டாக்டர் உடனே பக்கத்து பெட்டில் அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் உடனே கேட்பீங்க இன்ஃபெக்ஷன் ஆகாதான்னு கேட்பீங்க. ஐ வந்து உள்ளதானே இருக்கு, ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாது. ராயல் மெடிக்கல் சொசைட்டி லண்டன் வந்து அது ரெகக்னைஸ் இது வந்து ஹைலி சேஃப் அப்படிங்கிறாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இன்டராக்டர் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டராக்டர் லென்ஸ் வந்து வாங்கினா 2 லட்சம் தெரியும். சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு அந்த ஃபேக்ட்ரியில் வெறும் 5000 ரூபாய் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கு 1000 ரூபாயும் அரவிந்த் கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே கேட்பீங்க இவ்வளோ செலவு பண்ணாத ஹாஸ்பிட்டல் கட்டுப்படி ஆகுமா சார் கேட்டிங்கன்னா, வருஷம் 40% லாபத்தை வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஏற்று. வெங்கடசாமி தனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே சும்மா போயிருக்கலாம், ஆனால் வெங்கடசாமி ஒரு மகத்தான கனவு கண்டு நீ இறந்து போய்விடுவாய் என்றவர்கள் முன்பு ஒரு மகத்தான ஒரு சாதனை செய்து, அதுதான் அரவிந்த் ஐயா. அடுத்தது நான் வந்து கேஎஸ் சஞ்சீவி பற்றி சொல்ல போறேன். இந்த கேஎஸ் சஞ்சீவி இங்க இருக்கிற எம்எம்சியில் படித்தார். படிச்சுட்டு இங்கேயே ப்ரொஃபஸராக இருந்தார். உங்களுக்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத உடனே அவர் டிசர்விங் கேண்டிடேட். அவர் என்ன சொல்றாரு, என்ன மாதிரி ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாத இந்த காலேஜ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண உடனே என்ன பண்றாங்க, பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அது பண்ணல. எய்ம்ஸ்ல ப்ரொஃபஸராக கூப்பிடுறாங்க. எய்ம்ஸ்ல ப்ரொஃபஸராக கூப்பிட்டா நான் எய்ம்ஸுக்கு ப்ரொஃபஸராக வரமாட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சஞ்சீவி என்ன பண்றாரு, நிறைய பணக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, ஏழைங்களுக்கு ஓரளவுக்கு எம்எம்சியில் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஆனால் நடுவில் மிடில் கிளாஸ் தான் நிறைய கஷ்டப்படும். மிடில் கிளாஸ் தான் அன்றைக்கெல்லாம் 70 ரூபாய் 80 ரூபா வருமா. இந்த மிடில் கிளாஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும் முடிவு பண்ணி அவர் ஆரம்பிச்சதான் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ், டிஹெச்எஸ். நீங்க தரமணி போனீங்கன்னா பார்க்கலாம்,
இந்த விஎச்எஸ்ல வருஷத்துக்கு 1 லட்சம் பேஷண்ட் ட்ரீட் பண்றாங்க. இதுல 70% பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். சஞ்சீவி நினைத்திருந்தால் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். சஞ்சீவி நினைத்திருந்தால் ஏன் ப்ரொஃபஸர் ஆகியிருக்கலாம். சஞ்சீவி இங்க இருக்கிற ஏழை மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று நினைத்தார். இந்தியாவோட எய்ட்ஸ் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ற அத்தாரிட்டியா தமிழ்நாட்டுக்கு அவருடைய வாலண்டரி சர்வீசஸை இந்தியன் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நியமிக்குது. நான் என்ன பண்ண போறேன், 2 லவ் ஸ்டோரி சொல்ல போறேன். எம்எம்சில இருந்து 2 லவ் ஸ்டோரி. சுனிதி சாலமனோட லவ் ஸ்டோரி ஒன்று, 2 ஐஏஎஸ் ஹவுஸோட லவ் ஸ்டோரி. சுனிதி சாலமன் மராட்டி, எம்எம்சில வந்து படிக்கிறாங்க. இங்க படிக்கும் போது என்ன பண்றாங்க, இங்க இருந்த ஒரு தமிழ் கிறிஸ்டியனை லவ் பண்றாங்க. 2 வீட்டு செம அப்போசிஷன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுதான் பேர்ல சுனிதி சாலமன். சாலமன் தமிழ் கிறிஸ்டியனு, இந்த அம்மா மராட்டி. இங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. she has went to US and studied pathology. ஃபுக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. இங்க மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகுறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேர்ல்டு ஃபுல்லா HIV கண்டுபிடிச்சாங்க நியூஸ் வருது. இங்க இருந்த சாம்பிள்ஸ் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வேலூர்ல இருக்கிற சிஎம்சி நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு HIV இருக்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது இல்ல விஷயம், இங்க லவ்வுக்கு என்ன ரோல் வருதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, HIV பேஷண்ட் ட்ரீட் பண்றதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சாலமன் கேட்கிறாரு, நீ மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு டிசீஸ் கண்டுபிடிச்ச, ஓகே, இங்க இருக்கிற பாதி HIV பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டரு இல்ல ஹோமோசெக்சுவல்ஸ் இல்ல ட்ரக் அடிக்ட், ரைட்? இவங்கெல்லாம் போய் ட்ரீட் பண்றேன்னா ப்ராஸ்டியூட், இவங்கெல்லாம் ட்ரீட் பண்றேன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவ அப்படிங்கிறாங்க. சுனிதி சொல்றாங்க, கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, சாலமன் நீங்க ஏன் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க, மரண பயம் வந்து இன்னைக்கு சமமா நாளைக்கு சமமான்னு கவலையோட உட்காந்துக்கிட்டு இருக்க, அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க சாலமன் அப்படிங்கிறாங்க. வந்து அவங்க கூட பேசி பார்க்கறாரு. நீ கண்டினியூ பண்ணுமாங்கிறாரு. அந்த விஹெச்எஸ் சொன்னாலே அந்த விஹெச்எஸ் நிறைய பேரை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்க வச்சு மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல. அதோட நிற்காம என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து HIV பேஷண்ட் ஐடியா பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு கிளினிக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆரம்பிச்சு, அப்பா பேர்ல ஆரம்பிச்சு, யாராச்சும் நடந்து போகும்போது உள்ள வரலாம், வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படிதான் சுனிதி சாலமன் செயல்படுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 30 வருடங்கள் எந்த லாப நோக்கமும் எதிர்பார்க்காமல் HIV நோயாளிகளுக்காக வேலை பார்த்த 2 காதல் தம்பதிகளை இந்த எம்எம்சி உருவாக்கி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அடுத்த ஒரு கதை சொல்ல போறேன். உங்களுக்கு பிரிவென்டிவ் அண்ட் ப்ரமோட்டிவ் மெடிசன் ஒரு பேப்பர் இருக்குல்ல, இருக்கா? பிரிவென்டிவ் அண்ட் ப்ரமோட்டிவ் மெடிசன் ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல இருந்து லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த பேப்பர் 2004 அந்த 2 பேரும் எழுதுறாங்க. பொண்ணு பேர் வாசுகி, பையன் பேர் கார்த்திகை. 4 வருஷமா இவங்க 2 பேர், அந்த பையனுக்கு வந்து பொண்ணை பிடிக்கும். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்டு. இவன் என்ன பண்ணுவானா, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணும், இவரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து கூப்பிடுவாரு. இந்த பொண்ணு இந்த கேங்ல பொண்ணு மட்டும் கூப்பிட மாட்டார். இந்த பொண்ணிட மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி காட்டிட்டு இருப்பார். 4 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நியூ இயர் அன்னைக்கு ஏறி நின்று பட்டாசு அடிச்சு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன லவ் பண்றீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த பொண்ணு. இதை சொல்றதுக்கு 4 வருஷம் ஆச்சாமா உனக்கு அப்படின்னு அவர் கேட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. 2004 லவ் ஆரம்பிக்குது. 2004 என்ன ஆகுது, சுனாமி வருது. அது வரைக்கும் டாக்டரா இருக்கிற படிச்சுட்டு இருக்கு இவங்க 2 பேருக்கும். அந்த சுனாமி அப்ப ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரி இருக்காரு, அவர் டாக்டர். அந்த டாக்டர் நிறைய டாக்டர்ஸ் ஐஏஎஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பீப்புளுக்கு பண்ண முடியுது, ஹெல்த் செக்டர்ல என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறாங்க. 2 பேரும் யூபிஎஸ்சி ட்ரை பண்ண உடனே 2006 படிக்க வராங்க. 2006 யூபிஎஸ்சி படிக்க வந்தா என்ன ஆகுதுன்னா, பொண்ணுங்க தான் எப்பயும் படிச்சிருவாங்களே. இந்த பொண்ணு 97 ரேங்க் வாங்கிருக்கு, பையன் 127 ரேங்க் வாங்குறாரு. இந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகிடுது, இவருக்கு ஐஎஃப்எஸ் கிடைக்குது. உங்களுக்கு தெரியாது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடைச்சா நீங்க திருப்பி எக்ஸாம் எழுதக்கூடாது. என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் இந்த வேலை வேணாங்கிறாரு, நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்காக நான் ஐஏஎஸ்லாம் ஆக்க முடியாது தம்பி அப்படிங்கிறாங்க. இவர் வேலையே ஏற்றுக்காம 2 வருஷம் சும்மா இருக்கிறாரு. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஐஏஎஸ் ட்ரைனிங்ல உட்காந்துக்கிட்டு புருஷனுக்கு லோன் ரெடி பண்ணி தருது. இவர் 2008 2009 2 வருஷம் எக்ஸாம் எழுதுறாரு. 2 வருஷமா ஐஆர்எஸ் கிடைக்குது. இந்த அம்மா இவர் எப்ப ஐஏஎஸ் ஆகும்னு சொல்லிட்டு 2010 இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2010 கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2011 இவரும் ஐஏஎஸ் ஆகிறார். 2014 ஐஏஎஸ் இவர் கேரளா கேடர் போறாரு. இந்த அம்மா மத்திய பிரதேஷ் கேடர். அப்பதான் உங்களை ஒரு கேடர் இன்னொரு கேடர் மாற்ற மாட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வரை கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அந்த சிஎம் கூட நின்றுட்டு இருக்கும்போது, நீங்க நல்லா டாக்டர் நிறைய வேலை பாக்குறீங்கம்மா ஹெல்த் செக்டர்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அந்த அம்மா ஏதாச்சும் ப்ரமோஷன் கேட்கும். அந்த அம்மா சொல்லுது, சார் என் புருஷன் கேரளாவில் தனியாக கஷ்டப்படுறா சார், அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க.
அந்த அம்மா வந்து உடனே கிளம்பி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. 2004 ஆரம்பித்த காதல் கதை 2011 கேரளாவில் வந்து சேர்ந்தது. நண்பர்களே, உங்களுக்கு எல்லாரும் டாக்டர் மட்டுமே படித்து எம்எஸ் மட்டுமே பண்ணணும் அவசியம் கிடையாது. லவ் பண்ற நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி ஐஏஎஸ் படிச்சு ஐஏஎஸ் ஆகலாம். வாங்க. நான் இன்னொரு லவ் ஸ்டோரி சொல்ல போறேன். அது வந்து உங்க கதை கிடையாது. பட் ஸ்டில் ஐம் டெல்லிங். ஆலப்பே மெடிக்கல் காலேஜில் ஜார்ஜ் ரெகின்னு ஒரு பையன், அந்த பையனை வந்து லலிதான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு இந்தியா டூர் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் கிளம்புறாங்க. நம்மளால டூர் போனால் சீனரிஸ் பார்ப்போம், நேச்சுரல் இதெல்லாம் பார்ப்போம், போய் ஹனிமூன் கொண்டாடுவோம். அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் இல்லையா, ட்ரைபல்ஸை பார்க்குறாங்க. இந்த பழங்குடியின மக்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க ஹெல்த் இண்டிகேட்டர் இப்படி மோசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே ஜார்ஜ் சொல்கிறாரு லலிதா கிட்ட, லலிதா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், என்ன சொல்லுங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ட்ரைபல்ஸ்க்காக வேலை பார்க்கலாமா? நல்ல எம்எஸ் முடிச்சு நல்ல வருமானம் இருந்தது டாக்டர்ஸ் வந்து எம்எஸ் முடிச்சு சித்திலிங்கன்னு சொல்லிட்டு தருமபுரியில் போய் ஒரு சின்ன ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியோநேட்டல் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் சொல்லுவீங்க இல்லையா, அம்மாவுடைய சாவு என்ன சொல்லுவீங்க, மார்டாலிட்டி, அம்மா நியோநேட்டல் மார்டாலிட்டி, அம்மாவுடைய டெத் எப்படி சொல்லுவீங்க எனக்கு தெரியல. அம்மாவுடைய அந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் 147 out of 1000. இவங்க 2 பேர் போய் இந்த ஹேம்லெட்டில் வேலை பார்க்குறாங்க. நர்ஸு ப்ராப்பராக கிடைக்க மாட்டாங்க. இவங்களே அங்கே இருக்க ட்ரைபல் எடுக்க ட்ரீட் பண்ணி அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மண் குடிசையில் தாங்க கிளினிக்கு. நீங்கள் போய் ட்ரைபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்னு அடிங்க, டிஹெச்ஐன்னு அடிங்க. 20 வருஷமாக இப்படி வேலை பார்த்து 147 இருந்த டெத் ரேட்டை 20 குறைச்சிருக்காங்க. ஒரே ஒரு காதல் ஜோடியால் 140. யோசிச்சு பாருங்க, 1000க்கு 147னா 10,000க்கு 1470. 20 ஏங்க 120 உயிரை 1000 பேருக்கு காப்பாற்ற ஒரு சாதனையை ஒரே ஒரு காதல் ஜோடியால் செய்ய முடியும் என்றால், இங்கே காதலித்துக் கொண்டிருக்கிற உங்களை மாதிரி பல பேரால் என்னென்ன செய்ய முடியும்னு நான் கடைசியா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எம்பத்தி இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு காது கொடுத்து கேட்குற பண்பு போய்கிட்டே இருக்கு. கப்ளைன் மேயர் கர்னு ஒரு கருவு இருக்கு இல்லையா, எத்தனை ஒரு டிசீஸ்ல எத்தனை பேர் சாவாங்கன்னு சொல்ற கவு, கப்ளைன் மேயர் கர்னு உங்களுக்கு ஒரு கவு இருக்கு, ஒரு மெடிசன்ல இருக்கு. அந்த கரு வச்சு ஒரு டிசீஸ்ல எத்தனை பேர் சாவாங்க, எத்தனை டைம் சொல்ல முடியும். ஒரு பேஷண்ட் கிட்ட போயிட்டு நீங்க 2 வருஷம் செத்துருவீங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போல சொல்லாதீங்க. ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையா நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் கூட நல்லாவே வாழ்வீங்க சார்னு சொல்லுங்க. சாக போற பேஷண்ட் சாக போறான்னு உங்களுக்கு தெரியுங்க, அந்த பேஷண்ட் அன்னைக்கே சாவடிச்சிடாதீங்க. கொஞ்சம் மனிதத்தன்மையோடு, கொஞ்சம் உங்களுடைய அன்போடு உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க அக்காவோ யாராச்சும் உட்காந்து எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க. அவங்களாம் ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெக்டிக்கா இருக்கு, எல்லாமே புரியுது. ஆனா நீங்க பேசுறது 2 நிமிஷம் அவர்களுடைய அடுத்த 2 வருட வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கும், அல்ல அந்த அளவுக்கு மோசமாக ஆக்காது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் BS நடராஜனை போல முதியோர்களுக்காக கவலைப்படலாம், நீங்கள் சுரேந்திரனை போல ஏழைகளுக்காக கவலைப்படலாம், நீங்கள் சாரதா மேனனை போல மனநோயாளிகளுக்கு கவலைப்படலாம், நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டியை போல கேன்சர் நோயாளிகளுக்கு கவலைப்படலாம். நான் ஏன் உங்ககிட்ட போய் இப்படி நிற்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கெல்லாம் வந்து வேற கதி கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஃபீஸ்? 12,000 இல்லை 20,000? 4 வருஷத்து படிப்பு 6 வருஷத்து படிப்பை 1 லட்சம் நீங்க படிக்கிறீங்க. இது ஒரு விவசாயியுடைய, ஒரு ஏழை தொழிலாளியுடைய பணம். இதில் படித்து மேலே வருகிற நீங்கள் மருத்துவத்தை சேவையாக பார்க்காவிட்டால் யார் சேவையாக பார்ப்பார்கள்? நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் உண்மையாக சொல்றேன். நான் அன்னைக்கு காலையில் சொன்னேன் இல்லையா, MMC ஹாஸ்பிட்டல்ல என்னை காப்பாற்றின நாராயணசாமியும் கோகுலும் தான் எனக்கு கடவுள். வேற யாரையும் பார்த்து ஒரு மனுஷன் வந்து சார் நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்ல மாட்டான், மனசால சொல்ல மாட்டான். ஆனா ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறாருன்னா அவன் கையெடு ஒரு ஏழை, அதுவும் பணக்காரன் ஃபீஸ் கட்டிக்கன்னு நினைப்பான். ஒரு ஏழை ஃபீஸ் கட்டல, நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இந்த டாக்டர் நம்மளை போராடி காப்பாத்திருக்காருன்னு நினைக்கும் போது கையெடுத்து கும்பிட்டு நீ மவராசனா இருக்கணும், நீ எனக்கு சாமி மாதிரிங்கிறாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு சொல்லுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணா பரவாயில்ல நண்பர்களே. நீங்க ஒரு பாகிஸ்தான்காரனை வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ல வைக்க முடியாது, கண்டிப்பா முடியாது, என்னால முடியாது, ஆனா உங்களால முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா, பெங்களூர்ல வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்க ஒரு பாகிஸ்தான் குழந்தை வந்து ரொம்ப சீப்பான ஆபரேஷன் பண்ணி முடிச்சப்ப அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னா, அது ஃபிளைட் ஏற போகுது, அது கையில ஒரு பிளக்கார்டு இருக்கு, அந்த பிளக்கார்டில் அந்த பொண்ணு எழுதியிருக்கு, ஒரு பாகிஸ்தானிய பெண், இந்தியர்களை எதிரியாக பார்த்த ஒரு நாட்டை சேர்ந்த பெண். அந்த பெண் எழுதியிருக்கிறாள், அவர் ஹார்ட்
பீட் ஃபார் இந்தியா. எங்கள் இதயங்கள் இந்தியாவுக்காக துடிக்கின்றன. ஒரு எதிரியின் இதயத்தையும் இந்தியாவுக்காக துடிக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. நண்பர்களே, மருத்துவத்தை நீங்கள் தேவையாக பார்க்க வேண்டாம். மருத்துவத்தால் உங்களால் பல பேர் உயிரை காப்பாற்ற முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பல பேர் கடவுளாக பார்க்க என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் எதிரிகளையும் அன்பு செய்ய வைக்க முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன், மகத்தான மருத்துவர்களாக இந்த வரிசையில் நீங்களும் சேர வேண்டும். சேருவீர்கள். நன்றி, நன்றி, நன்றி.